வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷனாக பரபரப்பாக போயிட்டு இருக்க நம்ம லைஃப்பில் ஈவினிங்க்கு மேலேயாவது ஏதாவது ரிலாக்ஸிங்கான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். எஸ், நம்மளோட ஷோ அதுக்கான ஷோ தான். வாங்க டைரக்டாக ஷோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி எக்கச்சக்கமான உடல் உபாதைகள்ங்க. சரி, இதுலேருந்துலாம் எப்படி வெளியில் வருது, எப்படி டாக்டர் கிட்ட போகாமல் எஸ்கேப் ஆகுறது அப்படின்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் யோகாசனம். ஸோ அந்த யோகாசனத்தை பண்ணால், ரெகுலராக பண்ணால் எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்டில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போகிறாங்க, என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது கால் பாதம் வீங்கி இருக்கிறத அதுக்காக நம்ம சில பயிற்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. இதுல நம்ம அப்படியே படுத்த நிலையில நம்ம இது பண்ண போறோம். கால்கள் மேல் நோக்கி கீழ் நோக்கி பண்ண போறோம். எப்பயுமே அந்த டோஸ், அந்த ஹீல்ஸ் மட்டும் நம்ம ரைஸ் பண்ணி இது பண்ண போறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்பவே சுலபமான பயிற்சிகள்லாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் அப்படியே சைடா படுக்க போறோம். முழுமையா அப்படியே இப்படி ஃபுல்லா படுக்கிறதுனால படுக்கலாம், இல்லைன்னா இந்த கையை இப்படி கீழே வச்சுட்டுமே நம்ம படுக்கலாம். படுத்துட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி, இப்போ எனக்கு எல்போ கீழே வைக்க முடியலன்னா அப்படியே இப்படி ஃபுல்லா படுத்துக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி வைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லா சைடில் படுத்துக்கலாம். நம்ம இதுல இந்த உடம்புல இருந்து கால் வரைக்கும் நல்லாவே நேரா இருக்கணும். இதுல காலை சைடா நம்ம தூக்க போறோம். தூக்கிட்டு நம்மளோட கால் விரல்களை இப்படி முன்னோக்கியும் இப்படி பின்னோக்கியும் பண்ண போறோம். 2 3 4 5 6 7 8 9 10. இது பண்ணும் போது கால் தூக்கிட்டு இருக்கும் போது முட்டி மடங்காம, அதாவது இப்படி முட்டி மடங்காம நேரா கால் வச்சுட்டு இப்படி பண்ணோம்னா அந்த ரத்த ஓட்டம் கால்களுக்கு நல்லாவே போகும். அதுக்காக அப்படி பண்றோம். அதே மாதிரி நம்ம இடது காலையும் பண்ணலாம். ஒன்று நம்ம அப்படியே திரும்பி படுத்துட்டு பண்ணலாம். அப்படியே இல்லைன்னா இந்த பக்கத்துல இருந்தும் அப்படியே பண்ணலாம். இப்போ அப்படியே நான் இதில் தூக்கிக்கிறேன். இதில் கால் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இப்ப அப்படியே படுத்துக்கலாம். படுத்துட்டு முதல்ல நம்ம சைட் வேஸா படுத்து பண்ணோம். இப்போ நேரா படுத்துட்டு பண்றோம். அதே டைரக்ஷன் டோஸை ஃபார்வர்ட் பேக்வர்ட் தான் பண்ண போறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல நம்ம பண்றோம், ஒன்றும் இல்லை. இப்போ அதே மாதிரி கால் ஒரு 60 டிகிரிக்கோ 40 டிகிரிக்கோ நம்ம தூக்கிட்டு கால்கள் இப்படி முன்னோக்கி நல்லா இப்படி பண்ணோம். அதுக்கப்புறம் இப்படி பின்னோம். 1 முட்டி மடங்காமல் இருக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இப்போ இடது காலில் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்த பயிற்சி, கால் இப்படி எடுத்து வச்சுட்டு நம்மளோட இந்த பாதத்தெல்லாம் நல்லாவே கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க போறோம். ஒன்று நம்ம இந்த உள்ள பக்கத்துல நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மேல் பக்கத்துக்கு போயிடலாம். 2 கையுமே வச்சுட்டு நல்லா இப்படி அழுத்தி விடணும். நம்மளோட கால்களையும் சரி கைகளிலுமே சரி உடம்புல எல்லா இடத்துலையுமே அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அழுத்தி விடும் போது பார்த்தோம்னா ரத்த ஓட்டம் நல்லாவே போகும். இதில் இவங்க வீக்கம் இருக்கவங்க தான் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக இருக்கவங்க கூட இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு உறுப்புகள் வந்து இருக்கும். நம்ம அப்போ அதை அழுத்தும் போது அந்த உறுப்பு வந்து நல்லாவே வந்து செயல்படும். இப்போ நீங்கள் பார்த்தோம்னா இது வந்து தலைப்பகுதிக்கு, இது கண்களுக்கு, இது வந்து ஹார்ட்டுக்கு, இது வந்து வயிற்று பகுதிக்கு, இது வந்து குடல் பகுதிக்கு, அந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பு வந்து நல்லாவே வந்து செயல்படும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி மேல் பகுதியிலுமே வந்து நல்லாவே அழுத்தம் தரணும். கொஞ்சம் அந்த வீக்கம் இருக்கும் போது பண்ணும்போது லைட்டாக வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டாலே வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். அப்படியே கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. அதே மாதிரி நம்ம இடது காலில் வந்து பண்ணுவோம். கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. அதே மாதிரி மேல் பகுதி ஒவ்வொரு இடமுமே வந்து டச் ஆகுற மாதிரி 2 கட்டை விரலும் வச்சு அழுத்துற மாதிரி வைக்கணும். இந்த பயிற்சிக்கெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா அதை எப்படி கத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு காத்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் தான் இந்த செக்மெண்ட். எவ்வளவு ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயங்கள். அந்த காலங்கள் அப்படிங்கும் போது நிகழ்காலம், எதிர்காலம், இல்ல வர இருக்கிற ஃபியூச்சர், அதாவது வருங்காலம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம எப்படி எல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம், எப்படி எல்லாம் அமைக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை தாண்டி நமக்கு ஒரு விஷயம் முடியாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்ல முடிக்க இருக்கிறது அப்படி முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. ஸோ இந்த மாதிரியும் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு டென்ஸ், ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள், ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்னு இருக்கு. இந்த ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நம்ம என்ன பண்ணலாம், செக்ரிகேஷன் பண்ணலாம். ஸோ ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நமக்கு ஆல்ரெடி செக்ரிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த ரூல் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு டென்சஸ் ஆஃப் ரூல் அப்படிங்கிறது. ஸோ அது நம்ம என்ன பண்றோம், ஒரு பாசிட்டிவ்ல, ஒரு நெகட்டிவ்ல, இல்லை ஒரு கொஸ்டினா, இன்ட்ரோகேட்டிவ்ல நம்ம என்ன பண்றோம், கொஸ்டினரிஸா நம்ம ஃப்ரேம் பண்றோம், அஃபர்மேட்டிவ்ஸா கொண்டு வரும். ஸோ அப்படி கொண்டு வரதுனால நமக்கு எந்த மாதிரியான சென்டென்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதுல பார்க்க இருக்கும்போது நமக்கு ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா ரூலுங்கிறது முக்கியம். அந்த ரூல் அப்படிங்கிறது அதுல என்ன வருது, ஒரு ஆக்ஷனும் சேர்ந்து வருது. ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வேர்பும் சேர்ந்து தான் வருது. அந்த ஆக்ஷனுங்கிறது ஒரு செயல்பாடுகளை குறிச்சு மட்டும்தான் அப்படிங்கிறது. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத ஒரு சென்டென்ஸ்ல கொடுக்குறோம். ஃபைன். அந்த டென்ஸை நான் பாசிட்டிவ்ல சொல்றேன்னா நெகட்டிவ்ல சொல்றேன்னா, அப்ப அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கறத நான் என்ன பண்றேன், அந்த சென்டென்ஸ்ல நான் கொண்டு வர இருக்கேன். அப்ப கொண்டு வர இருக்கும் போது அதை நான் எங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதான். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன் வார்த்தைகள், அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத என்ன பண்ணும் அப்படின்னா அந்த என்டையர் சென்டென்ஸையே வந்து நமக்கு ஒரு வடிவமைச்சு கொடுக்கும், அதாவது பெர்ஃபெக்ஷனெல்லாம் ஆக்கி கொடுக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு செயல் வார்த்தை நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த செயல் வார்த்தை அந்த வாக்கியத்துல என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா கொடுக்கும். நீங்க என்னதான் ரூல் எடுத்தாலுமே அந்த ரூல் எப்படி இருக்கும், இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் கேரக்டர் இருக்காங்க, ஒரு ரூல் இருக்காங்க, பட் இன்கம்ப்ளீட். நீங்க ஒன்ஸ் யூர் அப்ளைங் அந்த வேர்ப் அப்ளை பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? அதாவது கொஞ்சம் ஷார்ட் கம்ப்ளீட்டா தான் ஆகும். நீங்க அதுக்கப்புறம் எலாங்கேட் பண்றது அது உங்க விஷயம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல், இன்னைக்கான சென்டென்ஸ் அண்ட் இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்க இருக்க ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல வந்து இதை பத்தி பார்க்கணும், நெகட்டிவ். குறிப்பா நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்ஸை பத்தி பார்க்க போறோம். the negative which is indicate not அப்படிங்கிறது இல்லையா? ஸோ நாட், இந்த நாட்டை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல கூட சொல்லலாம், இன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வில் ஷால் யூஸ் பண்ணும்போது won't அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாட் வந்து ஷார்ட் ஃபார்ம் இன்டென்ஸ் கேட்கறது. தென் verb ஃபார்ம் v1, v2 and v3. v1ங்கும் போது present, past, பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது. ஸோ v1, v2, v3 ப்ரெசென்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ப்ரெசென்ட்ல நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா லீவ். ஸோ ஜென்ரலா லீவ் அப்படிங்கிறதுக்கு 2 வார்த்தைகள் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ லீவ் அப்படின்னு எடுக்கிறோம்னா ஒன்று வந்து விடுப்பு, அதாவது
லீவ் எடுக்கிறது, விடுமுறை, அதாவது நம்ம எடுக்கிறோம் இல்லையா லீவு, அது. இன்னொன்று வந்து அந்த இடத்த விட்டுறது, அந்த இடத்த விட்டு போயிடுறது இல்லை அந்த விடுறது அப்படிங்கிறது. ஸோ அப்போ விடு அப்படிங்கிறது. ஸோ இங்கே நமக்கு வர்றது வந்து விடுப்பு கிடையாது, விடு. ஸோ இங்கே நம்ம லீவ்னு சொல்ல மாட்டோம், விடு அப்படிங்கிறது அந்த பொருளை விட்டுறதோ இல்லை யாராக்கிட்டையாவது பேசுறதோ எனிதிங். ஸோ அந்த இடத்துல விடுன்றோம். ஸோ V2 and V3 பார்த்தோம்னா லெஃப்ட். ஸோ லெஃப்ட் வரும்போது விட்டு. ஓகேங்களா? ஸோ விடு விட்டு அப்படிங்கிறது இருக்கு. லெஃப்ட் தான் V2க்கும் V3க்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஒர்க் ஃபார்ம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த லீவ் அப்படிங்கிறத வந்து நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சுக்கணும். ஒரு இடத்துல நீங்க விடுப்பு கேட்குறீங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல லீவ், இல்லை விட்டு செல்றீங்க அப்படியே நீங்க அந்த இடத்த விட்டு லைக் சைன் ஆஃப் ஆகுறீங்க அப்படிங்கும் போது அதுக்கான மாதிரியான வேர்ப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லீவ் லெஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. தென் சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ஐ, வி, யூ, he, she, they and it. இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு சப்ஜெக்ட் ரெடி, வேர்பும் ரெடி. இப்போ ரூல் எழுது. ஸோ ரூல்னு எடுக்கிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஃபியூச்சர்ல வில் ஆர் ஷல். ஸோ இங்கே நெகட்டிவ் ஃபார்ம் வரும்போது விச் இஸ் இண்டிகேட் நாட், பர்ஃபெக்ட் வரும்போது ஹேவ். அண்ட் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ப் ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஸோ வேர்ப் வரும்போது இண்டிகேட் V3. கம்பேரிங் ஆஃப் V1, V2, V3 எடுக்கும் போது எந்த ரூலுக்கு எந்த வேர்ப் ஃபார்ம் வரணுமோ அதை அப்ளை பண்ணுறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு V3ங்கிறது வரணும். ஸோ அதனால V3 அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள், ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும் போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிறத எடுக்கணும்னு கிடையாதுன்னு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், மை ஃபாதர் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வில் ஷல் ரெண்டு இருக்குது. ஸோ வில் எடுக்கிறேன். நெகட்டிவ் வரும்போது நாட். ஸோ வில் நாட் தான் எடுக்கணுன்றது கிடையாது, அதுக்கு பதிலாக ஷார்ட்டாக won't அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? மை ஃபாதர் வில் நாட்னு சொல்லலாம், இல்லை மை ஃபாதர் won't அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ நமக்கு வில் நாட் உட்காந்துருச்சு. தென் ஹாவ், V3 வரும்போது லெஃப்ட். ஸோ மை ஃபாதர் வில் நாட் ஹாவ் லெஃப்ட்னா அப்போ என்னோட அப்பா வந்து விட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிறது. ஓகே, ஜஸ்ட் நம்ம அதாவது ஜென்ரலாக சொல்கிறோம் விட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிறது, நம்ம எதை என்ற அப்படிங்கிறது நம்ம சொல்லலை. ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மை ஃபாதர் வில் நாட் ஹாவ் லெஃப்ட் ட்ரெயின். ஸோ அப்பா என்னோட அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரெயினை வந்து விட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எழுதும் போது ரயிலை, ஸோ லெஃப்ட் வரும்போது விட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிறது. ஸோ இதை இன்னமும் மாற்றணும், தமிழில் வந்து இன்னும் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ விட்டு சென்றிருக்க மாட்டார்னு சொல்லலாம். பட் சென்றிருக்கன்னும் போது அந்த இடத்துல நம்ம போகிற மாதிரியான இன்னொரு ஆக்ஷனும் வருது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கட் ஷார்ட் பண்ணி லெஃப்ட் த ட்ரெயின், அதாவது அந்த இடத்துல வந்து ட்ரெயினை விட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் டைரெக்டாக நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதை நீங்கள் எலாங்கேட் பண்ணுறது வந்து அப் டு யூ, நம்ம கிட்ட தான் இருக்குது. எப்படி வேணால் சென்டென்ஸை எலாங்கேட் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் வந்து நீங்கள் என்ன ரூல் என்ன டென்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃப்ரம் லீவ் லெஃப்ட் வச்சு இன்னைக்கான சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டா புதுசான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரும். இன்னைக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால ஹியூமனோட பாடிக்குள்ள மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நிறைய போகுது அப்படின்றத ரீசெண்டா நிறைய நம்ம கேள்விப்பட்டுட்டே இருந்தோம். அதனால எல்லாரும் ஆல்டர்னேட்டிவா பேசாம கிளாஸ் பாட்டிலுக்கு மாதிரி இல்லாம கிளாஸஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் தோ இந்த காப்பரு அண்ட் நம்ம சில்வரு இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த கிளாஸ் யூஸ் பண்றதுனாலையும் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லும் போது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இதுக்காக ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல பிளாஸ்டிக் பாட்டில்ல இருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எவ்வளவு ரிலீஸ் ஆகுதோ அதை விட 5% அதிகமா கிளாஸ் பாட்டில்ல இருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதுமே செம்ம ஷாக் ஆயிடுச்சு.
டயட் இருக்கிற எல்லாரையுமே டெஃபினட்டா சாப்பிட்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை குக்கும்பர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிறதுலே அதான் ரொம்ப ரொம்ப லோ கேலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. 15 கேலரிஸ் மட்டும் தான் அந்த குக்கும்பர்ல இருக்கு. அதிகமான கேலரி அப்ப எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா யுரேனியம்ல இருக்கு. கிட்டத்தட்ட 2,00,000 கேலரிஸ் அதுல இருக்கும். ஆனா அது எடபிள் கிடையாது, சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்றதுல எதுல அதிகமான கேலரிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா மயோனீஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பூன் அதுல இருந்து எடுக்கும் போதே அதுல 100 கேலரிஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது மயோனீஸ் தான். ஈவன் நீங்க என்னதான் ஃபேட் அக்குமுலேட் ஆகிற மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்றீங்கனாலும் அது கூட இந்த மயோனீஸை தொட்டு சாப்பிடும்போது தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம பாடியில் ஃபேட் அக்குமுலேஷன் நடக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மயோனீஸ்ல இருக்கிறது முழுக்க முழுக்க கெடுதல் மட்டும்தான். கிரிப்டோ கரன்சின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் அது நிறைய ஃபேக் அப்படின்னு சொல்லிற நியூஸஸ் வந்தாலும் இன்னொரு பக்கம் நிஜமான கிரிப்டோஸும் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எங்க ட்ரஸ்ட்வர்த்தியா வாங்குறோன்றதை பொறுத்து இருக்கு. இப்போ வாங்குறோமா வாங்கலையான்றது பேச்சு இல்லை, ஒருத்தர்கிட்ட இருந்தும் அதை யூஸ் பண்ண முடியல அப்படின்றதான் வேதனைக்குரிய விஷயம். ரெயின் லூமஸ் அப்படின்ற ஒருத்தர் எத்திரியம் கிரிப்டோவை கிட்டத்தட்ட 9,000 கோடி லெவலுக்கு அவர் வச்சிருக்காரு. ஆனா அவரால் அதை எடுத்து அனுபவிக்க முடியல. காரணம் என்னன்னா அவர் அதோடைய பாஸ்வேர்டை மறந்துடுறாரு. அந்த கிரிப்டோவுடைய பாஸ்வேர்டை அவர் மறந்ததுனால அந்த 9,000 கோடியை என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. ஒரு சீட்டு கட்டு தானே, அது சாதாரண விஷயம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த சீட்டு கட்டை நம்ம ஷஃபிள் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா வருது இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த மில்கி வேல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அந்த கார்ட்ஸ் ஷஃபிள் பண்ணா டிஃப்ரெண்டான அலைன்மெண்ட்ல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருந்தா அது என்லெஸ்ஸா போய்கிட்டே இருக்கும் அப்படின்றதா ரீசன். இன்ஃபினிட்டியா போகும். அதை ஒரு எக்ஸாம்பிளா இந்த மில்கி வேடைய ஆட்டமோட கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. 2004 நடந்த இந்தியன் சுனாமி ரொம்ப ரொம்ப பெருசு. இந்தியன் ஓஷன்ல நடந்த அந்த சுனாமினால எக்கச்சக்கமான பாதிப்பு வந்துச்சு. இதனால நம்ம பூமிக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டா உலகத்துடைய சுழற்சி முறையே மாறிடுச்சு. அந்த சுனாமியோட தாக்கத்தினால ரொம்ப வேகமா உலகம் சுழல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆனா அது நமக்கு தெரியாது. யூஸ்வலா போற மாதிரியே தான் இருக்கும். உதாரணத்துக்கு 12.68 மைக்ரோ செகண்ட்ஸ் அளவுக்கு உலகத்துடைய நாள் முடியறது அப்படின்றது ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதன் காரணமா இதை நம்ம ஹியூமன்ஸால ரொம்ப அதிகமா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நமக்கு ஒன்றும் இது பகல் சீக்கிரமா வந்துருச்சு இல்ல இரவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப மினிமலான டைமிங் இதுல இருக்கிறதுனால வெறும் டைம் கூட மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். கேட்டஸ்ட்ரோபிக் அப்படின்ற அந்த ஆஸ்ட்ராய்டு, அதாவது விண்கல் மட்டும் ஒருவேளை பூமியில விழுகாம இருந்துச்சு அப்படின்னா இப்போ வரைக்கும் டைனோசர்ஸ் அழிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஸ்பீஷிஸ் ஆஃப் டைனோசர்ஸ் வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, ஹியூமன்ஸ் உலகத்துக்கு வந்திருக்கவே முடியாது, அதுக்கான ஆப்ஷனே அமைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த டைம்ல டோட்டலா உலகம் அழிஞ்சு திரும்ப ரிகவரி ஆகும்போது ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி டைனோசருடைய வாழ்க்கை மட்டுமே தான் இந்த பூமியில பெரிய அளவுல ஆதிக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ ஏன் இந்த பாலூட்டி உயிரினம் அப்படின்ற ஒரு விஷயமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் ஒரு சில ரிசர்ச்ல டைனோசர்ஸ்லயே பாலூட்டிகளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் ஹியூமன் டெஃபினட்டா வந்திருக்க சான்ஸே கிடையாதுன்ற மாதிரி தான் ப்ரூவ் பண்றாங்க. மனிதனுடைய உடல்ல இருக்கிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டம் மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆட்டம்ல ஏதாவது நிறைஞ்சிருக்கா? அது எம்டியா தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆட்டம்ல 99.9996% வெறும் எம்டி ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த ஸ்பேஸ் எல்லாம் குறைச்சிட்டு எல்லா மனிதர்களையும் ஒன்னாக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு சுகர் கியூப் சைஸ் அளவுக்கு தான் ஹியூமன்ஸே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் விளக்கிட்டா நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இது உண்மைன்னு சொல்லும் போது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 800 கோடி பேரையும் அப்படியே ஒரே சுகர் கியூப்ல அளக்க முடியுமா இந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாத்தையும் குறைச்சா? இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. ஸோ ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எபிசோட்ல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manzilvel Mali team.